Hello friends, welcome back to Play Tamil Dub. So நம்ம the Day of the Jackal ன்னு சொல்லிட்டு 2024ல ரிலீஸ் ஆன மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஒரு ஹை ரேஞ்ச் ஆன சீரிஸ் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே தான். அண்ட் ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ IMDbல 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ப்ரோ ரேட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, சீரிஸும் அந்த லெவலில் இருக்குமா இல்லையா அண்ட் உள்ள என்ன கான்செப்ட் அது எல்லாத்தையும் ரிவ்யூவோட இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இது டோட்டல் 10 எபிசோட ஆன சீரிஸ் அண்ட் மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவரோட கோட்வர்ட் தான் வந்து ஜாக்கல். இவர் வந்து ஒரு ப்ரோ லெவலான ஒரு அசாசின், லைக் ஒரு பர்ஃபெக்ட் கில்லர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்கலாம். அவரோட அசாசினேஷன் ஸ்கில்லெல்லாம் வந்து பயங்கர பீக் லெவலில் காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு டாப் லெவலான ஸ்னைப்பரு அண்டு எப்படி வேணால் வந்து அவர் வந்து தன்னைத்தானே வந்து சேஞ்ச் பண்ணிப்பார் கெட்டப்ஸ் எல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் இருக்கும், லைக் இந்த மாதிரி ஒரு ஹை லெவலான ஒரு பொலிட்டீஷியனாகவும் சரி இல்லை சமூக பெரிய பிஸ்னஸ் மேன்னா இவர் ஈஸியாக போய் அந்த டார்கெட்டை முடிச்சிருவார். அதுக்கேற்ற மாதிரி இவர் பல்கான அமௌண்ட்டும் வாங்குவார். ஸோ இன்கேஸ் அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைக்கலன்னா அவர் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு கூட வந்து போகிற ரெடியாக இருப்பார். ஸோ பேசிக்லி அமௌண்ட் தந்தால் அந்த வேலையை அவர் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருவார். அண்ட் இருக்கிற அசாசின்ஸோட கேரக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைக் இவரை கொஞ்சம் ரொம்பவே இந்த உலகத்துலேயே லைக் டாப் மோஸ்டான இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அசாசின் கேரக்டர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்துடும். அண்ட் அப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ரோ இந்த மாதிரியான ஒரு அசாசினை பிடிக்கிறதுக்காகவே தான் வந்து நம்ம பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பியான்கான்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இதில் நம்ம ஹீரோவா இல்லை வில்லனா இல்லை யார் இதுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளை கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரியும் அண்ட் எது நல்லது கெட்டது இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டரான ஒரு இதுவோட அவங்க காமிச்சிருக்காங்க. பை த வே இப்போதைக்கு ரீசெண்டான ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலான குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு சின்ன அசாசின் இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹோம் ஒர்க் நடக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நடக்குது அதெல்லாம் நீங்கள் இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ப்ளஸ் அட் த சேம் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன லூப் ஹோல் எங்கேயாச்சும் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பீங்க, அதெல்லாம் உள்ளே நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ரைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க பார்த்தா இது ஆல்ரெடி ஒரு நாவல்லேருந்து பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் இது நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு தான் இந்த மாதிரி ஒரு சீரீஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டாப் ரேஞ்சில் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட் அண்ட் நம்ம நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் நெகட்டிவ் எதுவும் தோணலை. நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கலை பிடிச்சாங்களா இல்லையா இல்லை மாட்டினா எப்படி தான் மாட்டுவார் அண்ட் அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய ஸ்டோரி வைஸில் சொல்லிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் பொறுமையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்னா இதில் ஸ்லைட்டான சில நியூடிட்டியான சீன்ஸ் இருக்கும். அது இனிஷியலாக ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காமிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் ஸ்லைட்டாக ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப ஸ்லைட்டு தான் அது, அதனால ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதை இதுக்காக நம்ம ஃபேமிலியோட இந்த சீரீஸை பார்க்க முடியாது. இப்போதைக்கு டோட்டல் 10 எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில். ஸோ நம்ம தமிழ் டப்பிங் எப்படி இருக்குங்கிற செக் பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக தான் பண்ணியிருக்காங்க. அண்டு டெஃபினட்டாக இன்கேஸ் இந்த சீரீஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தமிழ் டப்பில் வந்தோடனே பரவாயில்லையே இந்த மாதிரி கொஞ்சம் டாப் ரேஞ்ச் அண்ட் ஹை லெவலான சீரீஸே இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணிட்டாங்களேன்னு தான் இருக்கேன். பை த வே இதுக்கு சீசன் 2 கூட ரெனியூ பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் தான் தரல, அதுவும் கண்டிப்பாக அப்கமிங் ஃபியூச்சர் டேஸில் வந்துடும். அண்ட் ஒரு நல்ல சீரீஸ் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் பை த வே இன்கேஸ் நீங்களும் அந்த சீரீஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரலாம் ஒரு 8 தரலாம் அவுட் ஆஃப் 10, ஒரு ஃபைனஸ்டான ஒரு சீரீஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.